ஓகே. ஸோ ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய இப்போ ஹேஷ்டேக்னா என்ன அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கு. ஓகே, ஹேஷ்டேக்னா என்ன, ஹேஷ்டேக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹேஷ்டேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த ஹேஷ்டேக் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஹேஷ்டேக்னா ஒன்றும் இல்லை. ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஒரு சர்ச் பண்ணுற ஹேஷ்டேக் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கோம் சார். ஓகே, இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது இதான் சிம்பிள். இதை ஹேஷ்டேக் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில், ஃபேஸ்புக்கில் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் சரி, இல்லை ஒரு கூகுள் சர்ச் என்ஜினில் சரி, எங்கே போனாலும் இந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட ஹேஷ்டேக் ரைட்டர் ஸ்ரீனிவாசன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வருது. ஸோ ஹேஷ்டேக் ரைட்டர் ஸ்ரீனிவாசன் போட்ட உடனே என்னோடய பேஜ் வந்து கொண்டு வந்துடுது. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹேஷ்டேக் ரைட்டர் ஸ்ரீனிவாசன் நான் என்னோடய போஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, என்னோடய போஸ்ட் நான் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து டைரெக்டாக வந்து சர்ச்சில் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ ஒரு சர்ச் க்ரைட்டீரியாவை வந்து நீங்கள் தேடுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அந்த சிம்பிள் தான் ஹேஷ்டேக். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலும் ஒரு ஹேஷ்டேக் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ ரைட்டர் ஸ்ரீனிவாசன் நம்ம போகும்போது அதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி இருக்கு இல்லையா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இல்லையா சார்? விஜயகுமார், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள். விஜய் பிரபாகரன் சார். ஓகே, ஹேஷ்டேக் விஜய் பிரபாகரன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்லையும் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான அந்த சர்ச் க்ரைட்டீரியா, சர்ச் பேஜ், யாராவது ஒரு சர்ச் பண்ணும்போதோ இல்லை நீங்களே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னாலோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஹேஷ்டேக் என்னோட ரைட்டர் ஸ்ரீனிவாசன் போட்ட உடனே இந்த வீடியோஸ் இதெல்லாம் நான் போட்ட வீடியோஸ். ஓகே, அதே மாதிரி இப்போது Instagram.com ரைட்டர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த பேஜையும் ரெஃபர் பண்ணுது. ரைட், இப்போ நான் அந்த பேஜ் நான் உள்ளே போகும்போது இப்போ நேராக வந்து நான் ரைட்டர் ஸ்ரீனிவாசனோட பேஜுக்கு வந்துட்டேன். எப்படி போனேன்னா சர்ச் என்ஜினில் போய்ட்டு நான் அப்படி வரேன். ரைட், ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஐ மீன் திஸ் இஸ் த யூசேஜ். ஓகே, இதில் இன்னொரு யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு போஸ்ட் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டில் ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டர்ன் சம்திங். அதில் ஹேஷ்டேக் ரைட்டர் ஸ்ரீனிவாசன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் முதல்ல கொடுத்துட்றேன். ஏன்னா என்ன யாராவது தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கூகுள் மூலமாக ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் மூலமாக வந்துடும் கொடுத்தீங்கன்னா. இப்போ அதுக்கு நான் என்னோட போஸ்ட்டில் அதை நான் டேக் ஐ மீன் ஹேஷ்டேக்கில் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வரும். ஆமாம், மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ கெரியர் முத்ரா அப்படிங்கிறது கம்பெனியோட நேம். ஸோ மென்டர் மீ ஸ்ரீனி அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக் நான் க்ரியேட் பண்ண ஒரு ஹேஷ்டேக். மென்டர் மீ ஸ்ரீனி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கோச் இல்லை ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் நிறைய நம்ம இங்கே நடத்துகிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்து அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த கோர்ஸும் நம்ம தனியாக பண்ணுறோம். ஆண்டர்ப்ரனர்ஸ் மட்டும், பிஸ்னஸ் மேன் மட்டும் பண்ணுறோம். அதே மாதிரி ஹேஷ்டேக் ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் அப்படிங்கிறது என்னோட பேர் அதுலேயும் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். தென் ஹேஷ்டேக் முத்ரா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்னொரு கம்பெனி, நம்மளோட கம்பெனி, ஹேஷ்டேக் முத்ரா அகாடமி. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வந்து என்னோட விஷயமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக். அதை நான் கிரியேட் பண்ணலை, இந்த போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அது. ஓகே சார். இந்த போஸ்டோட வெரிஃபிகேஷனுக்காக டீடைல்ஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கேன், அதில் நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கும் ஐ மீன் இந்த பிக்சருக்கும் இந்த இமேஜுக்கும் நான் எழுதியிருக்கிற கேப்ஷனுக்கும் அதுக்கு ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக்கை நான் இங்கே போடுறேன். ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ரெலவெண்ட்டாக போட தெரியல இல்லை கண்டுபிடிக்க தெரியலன்னா ஓகே அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா ஹேஷ்டேக் ஃபார் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க.
ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது open பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் பாருங்கள், ஸோ ஒரு 30 ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் போடலாம். இது ஒரு வழி. பட் இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும் அது ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக்காக, இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஹேஷ்டேக் பார்த்துட்டு இருக்கோம். சார் நம்ம போஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி தானே சார் ஹேஷ்டேக் யூஸ் பண்ண முடியும்? இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான போஸ்ட்டுக்கான ஹேஷ்டேக், இப்போ நான் வந்து டிஜிட்டல் பட் மார்க்கெட்டிங், இருந்தாலும் அந்த கண்டென்ட்ல ஓரளவுக்கு ரிலேட்டடா இருந்தா மட்டும் தான் சார் அது மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றியே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன அந்த கண்டென்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டா இருந்தா இதுல சர்ச் பண்ணலாம். ஆமாம், இந்த ஹேஷ்டேக் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஹேஷ்டேக் ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹேஷ்டேக் மார்க்கெட்டிங், ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய இட் ஜஸ்ட் கோ ஆன். பாருங்கள், இப்போ எஸ்இஓ எல்லாமே இதில் கவர் ஆகும். பிஸ்னஸ், ஹேஷ்டேக் பிராண்டிங், ஹேஷ்டேக் மார்க்கெட்டிங் டிஜிட்டல். ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து இது வந்து ஒரு வெப்சைட்டில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டுக்கு உண்டான ஹேஷ்டேக்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதனோட ஆவரேஜ் மாதிரி எடுத்து இங்கே கொடுத்துட்றாங்க. இது நீங்கள் காப்பி பண்ணி இப்படி போடலாம். இந்த ஹேஷ்டேக் மூலமாக சில பேர் வரலாம், வராமையும் போகலாம். இங்கே பாருங்கள், பெஸ்ட் டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேஷ்டேக்ஸ்னால், இப்போ ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது 39% வந்து வியூவில் இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இங்கே பாருங்கள், ரிலேட்டட் ஹேஷ்டேக்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கீழே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக், அதுக்கப்புறம் போஸ்ட்டு. இந்த ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் கிட்டத்தட்ட 7,35,000 போஸ்ட் இதை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை டேக் பண்ணுறாங்க இல்லையா, ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7,5 லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்போவும் யூஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் அப்டேட்டிங். இப்போது 7,5 லட்சம் பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஹேஷ்டேக்கை நீங்களும் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போஸ்ட் வந்து ஒரு நார்மல் போஸ்ட்டாக உங்களோட சர்ச் க்ரைட்டீரியாவில் சீக்கிரமாக முன்னாடி வராது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு மேக் அ வெரி டெசிஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்தியா, இதில் 17,000 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்ட் இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட் உங்களோட வியூவிங் கெப்பாசிட்டி, ஐ மீன் என்கேஜ்மெண்ட், உங்களோட போஸ்டோட என்கேஜ்மெண்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு உண்டான வழி இருக்குது. இப்போ நீங்கள் வெறும்னே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்கும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், ஒரு மில்லியன்னா 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஜென்ரல் கேட்டகரியில். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்தியான்னு சொல்லும்போது 17,000 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. பட் இன்னும் போனீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெள்ளூர்னு போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் செக் பண்ணலாம். ஓகே, அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அதையும் நம்ம இப்போ யாருமே அந்த மாதிரி போடலை. டிஜிட்டல் கிரியேட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இல்லை, இருக்கும், இல்லாமல் இருக்காது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ஸ், ஸோ இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் யாரும் க்ரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் க்ரியேட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங், யூ கேன் டேக் இட். ஓகே, அப்படி இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை, இது பாருங்கள், இது சென்னைன்னு அடித்த உடனே நிறைய இதெல்லாம் வருது காமிக்குது இல்லையா. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை ஓரளவுக்கு இருக்குது. இதை யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அது ரிலேட்டடான போஸ்ட், நிறைய இமேஜஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம்
ஸோ இது நம்ம ஹேஷ்டேக் பண்ணும்போது அதுக்கு உண்டான நீங்கள் ஃபோனில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் நீங்கள் தேடும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ உங்களோட இப்போ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ எஸ் சார். எஸ், நீங்கள் அதில் போயிட்டு ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெள்ளூர் அப்படி ஏதாவது இருக்காங்க சர்ச் க்ரைட்டீரியாவில் போய்ட்டு ஹேஷ்டேக் போடுங்க. ஏன்னா இன்னும் அது நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த போஸ்ட் எல்லாம் நாம தான் கிரியேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கெரியர் முத்ரா தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெள்ளூர்னு போடும்போது உங்களுக்கு அது நம்பரோட சேர்த்து வரும். பார்த்தீங்களா? ஃபியூவர் தேன் 100% இருக்கும். பார்க்குறீங்களா? அதை அந்த போஸ்ட் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. எந்த போஸ்ட் யாரோட போஸ்ட் வருதுன்னு பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்படி எல்ஸ், நாட் கெரியர் முத்ராவோட இது வரல. மேபி சம்படி எஸ்எம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரோ ஒருத்தர் இருக்காரு வேலூரில். பார்க்குறீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஹேஷ்டேக்காக நீங்கள் சர்ச் பண்ணி, ஸோ ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு எத்தனை மேக்ஸிமம் வந்து 30 ஹேஷ்டேக்ஸ் தான் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 30 ஹேஷ்டேக்ஸ் மேலே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மினிமம் ஹேஷ்டேக் வந்து நீங்கள் 15ஆவது யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து 5ன்னு சொல்லுவாங்க, சில பேர் 10ன்னு சொல்லுவாங்க. தட் டசன்ட் ஒர்க் அவுட். ஸோ மினிமம் வந்து 15 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட வியூவிங் கெப்பாசிட்டி த்ரூ ஹேஷ்டேக்ஸ் மூலமாக வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஹேஷ்டேக் வச்சு சர்ச் பண்ணுற ஆட்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸில் அதிகம். ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு மெட்ரோ சிட்டிஸை தவிர அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ஹேஷ்டேக் மூலம். பட் உங்களோட போஸ்ட் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு, அக்ராஸ் த குளோப் நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் வரணும், நிறைய கிளைண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட்டாகவும் இருக்கணும். இல்லை அப்படின்னா அது மூலமாக வர ஒரு என்கேஜ்மெண்ட், கிளைண்ட் என்கேஜ்மெண்ட், இல்லை என்கொயரி, இல்லை உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு உண்டான விஷயம் இது எல்லாமே கம்மியாகிடும். ஸோ நேற்று நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் என்ன விஷயம்னு நம்ம விஷயம் காமிச்சிட்டேன் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் இந்த போஸ்ட் மேபி இதில் பார்க்குறத விட அது நான் சொன்னேன்ல business.facebook.com கிரியேட்டர் ஸ்டுடியோ. எஸ் சார், எஸ் சார். நீங்கள் அதில் போயிட்டு அந்த பிஸ்னஸ் பேஜ் இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டு நம்ம போஸ்டோட வியூஸ் எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு அதுதானே சொல்லுவாங்க. அங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு அனாலிசிஸ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த போஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஜூன் மாதம் நான் போட்டது. ஓகே ஓகே சார். இல்லையா அந்த போஸ்ட்டு? எஸ் சார், எஸ் சார். எஸ், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேஷ்டேக் மொத்தமே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹேஷ்டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பாருங்கள், ஃப்ரம் ஹேஷ்டேக்ஸ் 72 பார்க்குறீங்களா? 72 இம்ப்ரெஷன்ஸ், 72 பீப்புள் இந்த ஹேஷ்டேக்கை சர்ச் பண்ணி இந்த போஸ்ட்டை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், பைத்தன் ப்ரோக்ராமிங், இதுக்கான சர்ச் நிறைய நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கான என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஸோ நான் அதிகமான எந்த ஒரு இதுவும் நான் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா, மற்ற போஸ்ட்லாம் கூட 15 20 போட்டிருப்பேன். ஆனால் இது 10ல் 5 வந்து என்னோட விஷயம். என்னோட ஹேஷ்டேக் மூலமாக வரவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, இல்லை என்னோட போஸ்ட்டை பார்த்துருவாங்க. பட் அதர் தேன் திஸ் ஒரு 5 தான், பட் 1 2 3 4 5 ஹேஷ்டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து 72 என்கேஜ்மெண்ட். அப்படின்னா இந்த டெக்னாலஜி சர்ச் பண்ணுற ஆட்கள் நிறைய அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டும் அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட். ஏஐ ட்ரெண்ட்ஸ் இன் ஷேப்பிங் த ஃபியூச்சர் பற்றி ஒரு வெபினார் நடக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இம்ப்ரெஷன் த்ரூ ஹேஷ்டேக்ஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஹை. ஓகேவா? இப்போ 181 பீப்புள் வந்து ரீச் ஆகிருக்கு. அதில் 38% வந்து என்னை ஃபாலோ பண்ணாதவங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டு நான் இதுக்கு அப்புறமா போகலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஹேஷ்டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட். ஆனால் இதே ஒரு எக்ஸாம்பிள், வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த போஸ்ட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20க்கு மேலே இருக்கும், இல்லை 30 கூட யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் லிமிட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் 6 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட். இது வந்து ஒரு சாதாரண ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். ஓகே, இது பெரிய ஏதோ ஒரு கோட் நான் சொல்கிறேன். கோட்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். பட் இதுக்கும் நிறைய ரெலவெண்ட் ஹேஷ்டேக் நீங்கள் கொடுக்கும்போது இட் வில் பி ரீச்சபிள். பட் இது இவ்வளோ கொடுத்தும் இவ்வளோ தான் இருக்குது. நான் அங்கே வந்து ஒரு 5 தான் எக்ஸ்ட்ரா 72 இருக்குது, இங்கே 6 தான் இருக்குது. ஸோ I need to be relevant with this post and also ஹை என்கேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹை என்கேஜ்மெண்ட்டும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருந்தாங்க போஸ்ட் இருக்கிற ஒரு ஹேஷ்டேகை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் விசிட்ஸ்னு வந்துட்டு பாருங்க. இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு என்னோடய ப்ரொஃபைல் விசிட்டை பார்த்தவங்க ஒருத்தவங்க தான். இதுதான் இங்கே நடக்கணும் அதிகமாக. இன்ஸ்டாகிராமில் இந்த விஷயம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏன் அப்படின்னா உங்கள் போஸ்ட்டை பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் தட் தே ஆர் லைக்கிங் யுவர் போஸ்ட். ஹூ யூ ஆர், தே வுட் வாண்ட் டு கெட் இன் டச் வித் யூ. இது ஒரே நாளில் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் ஹேஸ் டு கீப் ஆன் கோயிங். அது மூலமாக தான் உங்களோட ஃபாலோயர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இந்த விசிட் நடக்கும்போது இப்போ நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் நான் போகிறாங்க அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் விசிட் இங்கே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொஃபைல் விசிட்டில் பார்க்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் ஒரு ஆத்தர், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ரெக்குயர்மெண்ட் வரும்போது they will come and contact me. இப்போ புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். ப்ரொஃபைல் விசிட் ஹை என்கேஜ்மெண்ட்டில் இருக்கணும், ஒரு போஸ்ட் போட. ஸோ இதுக்கு நிறைய வழி இருக்குது. என்ன வழினா, ஒன்று வந்து உங்களோட கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், ரெண்டாவது உங்களை ஹேஷ்டேக் ப்ராப்பர் ஹேஷ்டேக் இருக்கணும், மூணாவது இனிஷியல் டைம்ஸில் இனிஷியல் ஃபேஸில் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் போஸ்ட்டை. இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபாலோயர்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ரொஃபைல் விசிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் ஹேஸ் டு பி a continuous process. It is not going to be a one time process. ஒரு நாள் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுத்து நான் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் திரும்பியே பார்க்கல அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. எஸ், ரீச் ஆகணும், பிஸ்னஸும் நடக்கணும். இப்போ வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, அது ஒரு மூலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கடை அங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துறீங்க இல்லையா, தட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸில் நீங்கள் போய் இங்கே என்னென்னோ பண்ணுறீங்க லோக்கலில், அதே விஷயத்தில் உட்காந்த இடத்துலேருந்து நம்ம பண்ணுறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி இப்போ நம்ம உட்காந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி விற்கணும், நம்மளோட how to sell ourselves, அதுக்கு we are doing all the things. ஒரு கண்டென்ட், ஒரு வெயிட்டான கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான அதுக்கு மெனக்கட்டுறோம் டிசைன் மூலமாக. ஏன்னா ஃபோட்டோ ஷேரிங் அப்ளிகேஷன்,
இமேஜ் ஷேரிங் அப்ளிகேஷன். அந்த இமேஜில் வந்து நான் எப்படி வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. த்ரூ தட் வாட் ஆல் த கண்டென்ட்ஸ் ஐ எம் டெவலப்பிங், அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் அ லாட், ரைட்? ஸோ அதுக்கு then what all the things I'm going to do. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஸ்பெக்டில் கரெக்டாக இருக்கணும், கண்டென்ட் ஆஸ்பெக்டில் ரைட் கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. அது போக யூ ஹாவ் டு பூஸ்ட் யுவர் பேஜ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் யுவர் பர்சனல் பிராண்டிங் ஆர் பிஸ்னஸ் பிராண்டிங். இது எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கணும். ஓகே சார். கன்சிஸ்டண்ட்டான இந்த ஹேஷ்டேக் மூலமாகவும் நிறைய ஓரளவுக்கு இதில் என்கேஜ்மெண்ட் இருக்குது. 12 பேர் ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த போஸ்ட்டில். பட் அகெயின் ஏன்னா இதில் ஸ்டாண்டர்டாக என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே, பட் இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். இந்த என்கேஜ்மெண்ட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ப்ரொஃபைல் விசிட்ஸ் ஓவர் ஹியர். ஏன்னா இந்த கண்டென்ட் அந்த மாதிரி ஓகே திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த ப்ரொஃபைலை பார்க்குறதுக்கு புது கஸ்டமரை நான் அட்ராக்ட் பண்ணணும். தென் ஐ நீட் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ நீட் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட். ஐ ஹாவ் டு கோ அண்ட் ரீச் நியூ பீப்புள். ஸோ ஓரளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்கள தே ஆர் மோஸ்ட்லி 20 to 25% ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஃபாலோயிங் மீ. ஸோ அதுதான் வந்து இந்த நம்பர்ஸ். So other than that, I need to increase my followers, increase my audience's feedback, comments and everything. And then I need to make my profile visits more and more as soon as possible. So then only the business kana or vishayam inga nadakkum. So this is how the importance of the hashtag. Hashtag is ரொம்ப important at the same time relevant. அதுக்கு உண்டான கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த கண்டென்ட் இந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி ஐ ஹவ் கிவன் மை எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் மோஸ்ட்லி நிறைய ஹேஷ்டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 5,000 10,000 20,000 அந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்லீஸ்ட் பிலோ 1 lakh அப்படிங்கிற அந்த போஸ்ட்டில் நம்ம டேக் ஹேஷ்டேக் பண்ணலாம். பட் ஒரு 1 million 2 million இருக்கிற ஹேஷ்டேக்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. அதனால் இன்னொரு விஷயம் இந்த ஹேஷ்டேக் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு போஸ்ட் நீங்கள் போட்ட உடனே ஒரு ஹை என்கேஜ்மெண்ட் நடக்குமாங்க. அட்லீஸ்ட் 5 6 7 அந்த லைக் அது கடகடன்னு வர ஆரம்பிச்சிதுன்னா ஓகே that's when the engagement will be tracked. உங்களோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஐ ட்ராக்ஷன் இருக்கும்போது உங்களோட போஸ்ட் அப்படியே ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்லேயே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் போஸ்ட் போட்டு ஒரு 1 hour 2 hours வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேங்க் வந்து கீழே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 24 hours அப்புறம் எதுவுமே இருக்காது, அதோட விசிட்ஸே இருக்காது. ரொம்ப ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 million யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது எல்லாரும் 500 million யூசரும் இதில் போஸ்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு சர்வர், எப்படி ஒரு இந்த க்ளவுட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மொபைல் அப்ளிகேஷனாக தெரியும். ஆனால் இது மூலமாக க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இதில் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகணும். நம்ம கண்டென்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி. பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் மேக்கிங் யுவர் ப்ரொஃபைல் ஆஸ் எ பிஸ்னஸ் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் தட். இப்போ நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க இல்லையா, கூடவே மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு தனி ஒரு அமௌண்ட்டை யூ ஹாவ் டு allocate. வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப இதே தான் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கும் சொல்லணும். இஃப் யூ பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்டுக்கும் நீங்கள் இதை தான் சொல்லணும். தே ஹாவ் டு இன்வெஸ்ட் சம்திங். அதுக்குண்டான ஐடியாவை நீங்கள் அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. திஸ் இஸ் ஹவ் அகெயின் தி அல்காரிதம், இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு போஸ்ட் போட்டதும்
உடனே அதுக்கு உண்டான அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கணும், லைக்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வரணும். பட் அட் த சேம் டைம் அதே ஒரு இனிஷியல் டைமில் ரொம்ப கொஞ்சம் நம்ம ஆர்வக்குள்ள அது ஃபோனையே நோண்டிட்டு இருப்போம், அது தேவையும் இல்லை. ஸோ அதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த விஷயம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். பட் எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு அனலைஸ். அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் மொபைலில் போயிட்டு அந்த இன்சைட் சொன்னேன் இல்லையா நேற்று, இன்சைட் பார்த்தீங்களா? எஸ் சார், எஸ் சார். அந்த பார்த்தேன் சார். இன்சைட்டில் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான அந்த ரீச் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ மென் பார்த்துருக்காங்க, எவ்வளோ விமென் பார்த்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வரும். பேஸ்ட் ஆன் தட் ஓகே சார். அந்த அந்த இப்போ வந்து லைக் ஒரு 10 இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் ரீச் ஆகிருக்கும். நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்கணும். பேஸ்ட் ஆன் தட் இப்போ அடுத்த போஸ்ட் வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரைட் ஃப்ரம் யுவர் கண்டென்ட்லேருந்து, ரைட் ஃப்ரம் யுவர் ஹேஷ்டேக்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக இருந்தால் கூட ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக தெரியலாம். பட் இதுக்கு பின்னாடி திஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஷுட் பி தேர். இந்த ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா யூ வில் பிகம் அன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் வெரி சூன். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு கேன்வா அப்ளிகேஷன் எது சொன்னால் அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை யுவர் இனிஷியல் போஸ்ட். என்ன நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க, வாட் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு த வேர்ல்டு. அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் create your profile, business profile, and then slowly you just create all the designs. Content oriented நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். if the content is the king. இன்னொரு விஷயம், content is the king. நீங்கள் அந்த என்னதான் பெரிய அட்ராக்டிவ் டிசைன், அட்ராக்டிவ் வீடியோஸ் இருக்குது, ஹை டெஃபினேஷன் வீடியோ இருக்குது, ஹை டெஃபினேஷன் ஃபோட்டோஸ் இருக்குது, இது எதுவுமே எடுபடாது வித்தவுட் கண்டென்ட். அந்த ஃபோட்டோவிலே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுக்கு எல்லா அப்ளிகேஷனும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஷேர்ட் நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது கேன்வா யூஸ் பண்ணுறோம், அடோப் ஸ்பார்க் யூஸ் பண்ணுறோம். 2 தான் நம்ம யூஸ் பண்ணுறது பர்சனலாக. இது இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஐ ஹவ் ஷேர்ட் த்ரூ அவர் கிளாஸஸ். நம்ம நிறைய 10 அப்ளிகேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் கூகுள் போய் தேடினாலே நிறைய கிடைக்கும். பட் ஸ்டில் அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. மோஸ்ட்லி இப்போ நிறைய அப்ளிகேஷனை பண்ணும்போது ரிப்பீட்டடாக சில இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். கேன்வாவிலையும் அதே இமேஜ் வரும், ஸ்பார்க்லேயும் அதே இமேஜ் வரும், அதே கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டில் போஸ்ட் வித் ரெலவெண்ட் கண்டென்ட். கண்டென்ட் இஸ் ரியலி அன் இம்பார்ட்டன்ட். அந்த கண்டென்ட் இதன் மூலமாக தான் நீங்கள் பேச போகிறீங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட. திஸ் இஸ் வாட். ஏன்னா அதுக்கு தான் வந்து என்னோடய ப்ரொஃபைலை நீங்கள் போய் ஜஸ்ட் பாருங்கள், அதை படிங்க. நான் என்னென்னலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹவு இட் ஹஸ் பீன் அட்ராக்டட் பை மை ஃபாலோயர்ஸ், அதெல்லாம் எப்படி எல்லாம் ரீச் பண்ணுறாங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் தென் வில் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்னும் அந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் செக், ரைட்? இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனால தான் நான் இந்த ஹேஷ்டேக் வந்து தனியாக வச்சுருக்கேன். ஹேஷ்டேக் வந்து அது கூடவே படித்தோம் அப்படின்னா புரியாது. ஹேஷ்டேக் அப்படிங்கிறது செப்பரேட் டாபிக். தட் இஸ் ஒய் ஐ கெப்ட் திஸ் அஸ் அ செப்பரேட் செஷன். ஸோ ஒரு டிசைன், ஹேஷ்டேக், உங்களோட கண்டென்ட், அண்ட் ஜஸ்ட் போஸ்ட் இட். அண்ட் தென் யூ ஹவ் டு கீப் ஆன் போஸ்டிங் இட். இப்போ ஒரே நாளில், ஒரு வீக்கில், 1 வீக்கில், 1 மந்தில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் பூஸ்டிங் யுவர் போஸ்ட். ஸோ ஆர்கானிக்காக நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் டுடே அண்ட் ஸ்டார்ட் போஸ்டிங் யுவர் போஸ்ட், ஃபஸ்ட் போஸ்ட் ஃப்ரம் டுடே. அதுக்கப்புறம் தென் யூ கீப் ஆன் கண்டினியூ. இதில் ஏதாவது கேள்வி இருக்குது அவங்களுக்கு ஹேஷ்டேக்ல? சார் இந்த business.facebook.com சொன்னீங்கல்ல சார், இதில் தான் இருக்கும். அது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா சார்? நம்மளோட அதான் போஸ்டோட வியூஸ் எல்லாம் பார்க்குறோம்ல சார், அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும் ஆல்ரெடி, உங்களுக்கு பர்சனல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஓகே, அந்த பர்சனல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா?
இப்போ எஸ் சார், எஸ் சார், இந்த இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்றீங்களா? எஸ் சார். இப்போ இது 2 அக்கௌண்ட்டும் ஒரே நேம்ல இருக்கா? இன்ஸ்டாகிராம் பிசினஸ் பேஜும் ஃபேஸ்புக் ஆ பிசினஸ் பேஜ் அக்கௌண்ட்டும் ஒரே நேம்ல இருக்கா? அத ரெண்டுமே ஒரே நேம்ல இருக்கணுமா சார்? 2மே ஒரே நேம்ல இருக்கணும். அப்பதான் நீங்க இன்டர்லிங்க் பண்ண முடியும். கனெக்ட் பண்ண ஓகே அப்பதான் சார். ஃபேஸ்புக்ல நம்ம எந்த பேஜ் கிரியேட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம்க்கும் அப்படியே ஷேர் ஆயிருமா சார் அது? எக்ஸாக்ட்லி. ஓ, நான் இன்னைக்கு ஆனா வேற நேம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு தான் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். அப்போ நேம மாத்தி ஃபேஸ்புக்ல இருக்க மாதிரி ஓபன் பண்ணணும். ஆமா, ஃபேஸ்புக்ல பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அந்த நேமும் இன்ஸ்டாகிராம் பிசினஸ் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஒன்னா இருக்கும். பிசினஸ் சேம் பேஜ் ஒன்னா, ஏன்னா பிசினஸ் பேஜ் மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். வேற எந்த பேஜும் கனெக்ட் பண்ண முடியாது. பர்சனல் பேஜ் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே சார். பிசினஸ் பேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணமே சார். அந்த பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல நேம் இருந்தா அது ஷேர் பண்ணிக்கலாம் அங்க. ஆமா, எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. எஸ், நீங்க அதுல ஏதாவது இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டிஸ் நம்ம அதை மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க முதல்ல அதை இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதை பண்ண முடியுமா முடியலையா. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் பேஜ் பிஸ்னஸ் பேஜ் ரெடி பண்ண உடனே அதுலேயே வந்து லிங்க் பண்ண கேட்கும். அந்த கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணீங்கனால அதுவே கனெக்ட் ஆகிடும். அது ஒரு சேம் நேம் நீங்கள் அந்த ரெண்டும் ஒரே நேம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அது கொண்டு வந்துடும். ஓகே சார், ஓகே, அதை கனெக்ட் பண்ணிட்டீங்களா இங்கே கனெக்ட் பண்ணுறது business.facebook.com கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே சார், சரிங்களா? ஓகே சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை சார். ஸோ இன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு இதே சேம் டைம் வில் மீட் அகெயின் ஃபார் நெக்ஸ்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இன்னும் இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 செஷன் போகும். இப்போ வந்து டிசைன் எப்படி பிஸ்னஸ் பேஜ் அண்ட் தென் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் தென் ஹவு டு டூ தி ஹேஷ்டேகிங், ஏன் அதை ஹேஷ்டேக் பண்ணுறோம், இப்போ வந்து டிசைனில் வந்து கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது கண்டென்ட் கிரியேஷன் ஆன் இன்ஸ்டாகிராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அது. ஏன்னா இப்போது அதுதான் இப்போது வி ஆர் லேகிங் வித் த கண்டென்ட். நிறைய போஸ்ட் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் அது ரியலாக பார்க்கும்போது நம்ம வந்து அதை ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம், நமக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை எப்படி எழுதுறது, எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, தட் இஸ் அதாவது கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் தான் வரும். அது எப்படி பண்ணலாம், என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங்லேயே பார்க்கலாம். இது நாட் ஒன்லி ஃபார் இன்ஸ்டாகிராம், எல்லாத்துக்குமான ஒரு யூடியூப்புக்கும் சரி ஃபேஸ்புக்கும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டாலும் சரி, இது கண்டென்ட் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, ஃபைன், எல்லாம் ஓகே தான். பட் அதில் ஒரு சின்ன விஷயம் கண்டென்ட்டை வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் அதில் கிங். இல்லைனா ஒரு ஆர்டினரி ஒரு பிஸ்னஸ் நடக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், நடக்கும். பட் ஸ்டில் இட் வில் பி ஆர்டினரி திங். பட் அதுக்கு வந்து நம்ம இந்த கோர்ஸ் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஷுட் பி டூயிங் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். தட்ஸ் வேர் யூ வில் பி கெட்டிங் கிளைண்ட் ஃப்ரம் யுவர் ரீஜன்ஸ். உங்கள் ரீஜனில் உங்களுக்கு கிளைண்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் தி கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க, சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா தட்ஸ் வேர் வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார் இன் திஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா இது ஒவ்வொரு ஊர்லேயும் இது பெரிய அளவில் வரும். ஏன்னா இந்த பிஸ்னஸ், ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சும்மா நீங்கள் தெரிஞ்சவங்களே நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் அங்கே நடக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ரெக்வயர் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாரும் இப்போ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு ஒரு 10 யூடியூப் சேனல் இருக்கும். பார்த்து ஒரு குழந்தை ஒரு 2-3 சேனல் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் பெரியவங்க 2-3 சேனல் வச்சுருப்பாங்க. வாட் இஸ் த யூஸ்? அவங்க ஏதாவது கண்டென்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளேயே பார்க்கலாம். தட்ஸ் வேர் அவங்க ஏதோ பார்த்து ஏதோ பண்ணிக்கிறதோட சரி. பட் அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது மட்டும்தான் இட் வுட் பி அ ஹியூஜ் சக்ஸஸ். அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அப்போ அதுலேருந்து யூ கேன் மேக் மனி ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ச், யூ ஹாவ் டு ரீட் அ லாட். நிறைய பிளாக் இருக்குது,
இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு டக்குன்னு விட்டுறாம நீங்கள் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். டிஜிட்டல் Yes, மார்க்கெட்டிங் sir. என்னன்னாலும் லேட்டஸ்ட் விஷயம் அதுக்கான எல்லா கண்டென்ட்டும் நான் ஒன்று ஒன்றா இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ள எதெல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும், எந்த சேனலில் வாட்ச் பண்ணணும், இந்த பிளாகை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். Okay, ஓகே sir. ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட ஐ மீன் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லைன்னா we can meet tomorrow. ஃபைன். Okay, sir. ஓகே. Sir, சாரி, Instagram pages create பண்றது நேத்து கிளாஸ்ல இருக்கா சார் அது? இன்ஸ்டாகிராம் பேஜ் நேற்று கிளாஸ்லேயும் இருக்குது, முந்தா நாள் கிளாஸ்லேயும் இருக்குது. நான் அந்த லிங்க் Okay, sir. Okay, sir. வேற நேமில் இருக்கும் அந்த டைட்டிலில். Oh, பட் ஐ வில் சென்ட் யூ ஆல் தி திங்ஸ். Okay, sir. இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக கொடுத்துட்றேன். Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ. ஓகே Thank you, sir.